வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டிலேயே பாதாம் பருப்பி எப்படி செய்கிறது பார்க்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாதாம் கத்திரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவில் ஒரு அளவு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். இதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இது பாருங்க, அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இது இப்படி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி எல்லா பாதாம் பருப்பையும் இது மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கணும். நல்லா சூடாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வைக்கலாம். வச்சா இது மாதிரி வந்துடும். நீ ஓவர் நைட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த பாதாம் பருப்பில் ஒரு புளிப்பு தன்மை வந்துடும். அதுதான் நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மாதிரி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா பருப்பையும் தோல் உரித்து எடுத்துக்கணும். எல்லா பாதாம் பருப்பும் இது மாதிரி தோல் உரித்து எடுத்து மிக்சியில் பல்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அரைக்கணும். இந்த அளவு மையும் போது இதில் ஒரு அரை கிளாஸு காய்ச்சின பால் ஊற்றி அரைச்சிக்கணும். இந்த அளவு அரைச்சிக்கணும். இதை பாருங்கள், பால் ஊற்றி இந்த அளவு அரைச்சி எல்லா பாதாம் பருப்பும் இதே அளவு அரைச்சிக்கணும். இந்த அளவு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு பால் ஊற்றிக்கணும். பாதாம் பருப்பு எந்த கப்பில் எடுத்துமோ அதே கப்பில் 3/4 கப்பு அளவு சர்க்கரை போடணும். 1 கப் பாதாம் பருப்பு எடுத்தேன், அதில் 3/4 கப் அளவு சர்க்கரை போடணும். அதில் ஒரு 100 கிராம் அளவு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சணும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரும், அது வரைக்கும் காய்ச்சணும். சர்க்கரை கொதிக்கும் போது இதில் ஒரு பிஞ்சு டாட்டா சால்ட் சேர்த்துங்க, ரொம்ப கம்மியாக. சேர்த்து இது அப்படியே நுரைச்சி வரும்போது இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும். உடையாமல் வந்துன்னா அந்த அளவுக்கு போதும். சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பருப்பு பாலும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் கலக்கணும். பாதாம் எந்த கப்பில் உரைச்சோமோ அந்த கப்பில் அரை கப்பு அளவுக்கு பால் ஊற்றி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டா இந்த அளவுக்கு நைஸாக வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது எல்லா பாதாம் பருப்பு இதில் போட்டுட்டு கிண்டி விடணும். இப்போ அரைச்ச பாதாம் பருப்பு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த சர்க்கரை பாகில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த பாதாம் பேஸ்ட்டை ஊற்றி கிளறி விடணும். அப்புறம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு மீடியம் தீயில் வச்சு கிண்டி விடணும். கைவிடாத கிளறி விடணும். இப்போ இது ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம்.
சேர்த்து கிண்டி விடலாம். இந்த பாதாம் பருப்பு பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நெய் சேர்க்கலாம். சேர்த்து கிண்டி விடலாம். கொதிக்கும் போது கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கலர் வரும், அதுக்கு தான். போட்டு கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். கொஞ்சம் கெட்டி விட ஒரு ஸ்பூன் நெய்யாக விட்டு கிண்டி விடணும். இப்போ இன்னொரு ஸ்பூன் ஊற்றி கிண்டணும். இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். இப்போ 3 ஸ்பூன் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஸ்பூன் ஊற்றணும். இது மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரும்பொழுது இந்த அளவு வந்த உடனே இதில் ஒரு 4 வீட்டில் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் இதில் இப்படி ஒரு பட்டர் ஷீட்லையாவது இல்லை மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்லையாவது போட்டு மடித்து வச்சு நல்லா பிசையணும். நம்ம காஞ்சி கத்திரி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் செய்யணும். இந்த அளவு பேப்பர், அந்த பிளாஸ்டிக் பேப்பரை மடித்து போட்டு, பட்டர் ஷீட் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா இது மாதிரி திக்கான பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் கடையில் போடுங்களா, அது மாதிரி அலுமினி லீஃபும் போடலாம். இது மாதிரி குங்குமப்பூவும் துவைக்கலாம். கொஞ்சம் ஆறணுன்னே நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி பாதாம் பர்பி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.